சமையல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பீட்ரூட்டும் பருப்பும் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை வானிலையில் போட்டிருக்கோம். ரசம் குழம்பு அட் டைம் பண்ணிடலாம் ஈஸியாக. பருப்பை கரைச்சி தண்ணியை ரசத்தில் விட்டுடலாம். பருப்பை காயோடு சேர்த்துடலாம். புளி தண்ணி விட்டுடலாம் குழம்புக்கு. ரசம் ஏற்கனவே புளி தண்ணியும் பருப்பு தண்ணி தக்காளி போட்டிருக்கோம். அதுக்கு மிளகா அப்படி உப்புலாம் போடலாம். குழம்புக்கு உப்பு போடுறோம், ரசத்துக்கு உப்பு போடுறோம். குழம்புக்கு மஞ்சப்பொடி, ரசத்துக்கு மஞ்சப்பொடி, பெருங்காயம், ரசத்துக்கு பெருங்காயம், ரசத்துக்கு ரசப்பொடி போட்டுடலாம். கிளறி விட்டுருங்க. குழம்புக்கு குழம்பு பொடி போட்டுடலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எப்பயுமே வெந்நீர் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நிறுத்திட்டோம்னா குழம்பு ரசம் ஈஸியாக மற்ற டைம் ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம தொண்டங்காய் கறி பண்ணியாச்சு. இன்றைய சமையல் ஓவர். இன்றைய சமையல் சுட சுட சாதம், பீட்ரூட் குழம்பு, பருப்பு ரசம், தொண்டங்காய் கறி.